ஹாய் செல்லகுட்டீஸ், நாங்கள் உங்கள் சௌந்தர்யம் சக்ஸஸ். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஸ்டோரி பார்ட் 3. ஓகேவா? சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு. எங்கே விட்டோம்? ஓகே, எங்கே விட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய குட்டி தங்கத்தை வந்து நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திட்டேன். ஓகே, நம்ம தங்கத்தை வந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, கொண்டு வந்துட்டு நிறைய பேர் என்ன ஐசியூவில் இருந்தாங்க. யார் பேபி இருக்கு, நான் என்னோட பேபினாங்க. எனக்கு காது கேட்கல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததும் தம்பிக்கு வந்து ஃபீட் பண்ண சொன்னாங்க. தம்பிக்கு பால் கொடுத்துட்டு கொண்டு வந்து நாங்கள் திரும்ப என்ஐசி, நான் கூட கொடுத்தோன்னே என்கிட்ட வச்சுருவாங்கன்னு நினச்சேன். அவங்க வந்து என்ஐசியில் வச்சிருவோன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து பால் கொடுத்தாச்சு. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி எனக்கு அப்படி ஆகிட்டு திரும்ப இவன் கிடச்சி என்கிட்ட ஃபீட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெரியவன் தான் ஃபஸ்ட் வந்து ஃபீட் பண்ணான். ஏன்னா செகண்ட் பேபிக்கு வந்து மூச்சு தராங்கன்னு சொல்லிட்டு என்ஐசிலே இருந்துச்சு. அவன் வந்து கொண்டு வந்து கொடுக்கல. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணிட்டு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணி முடிச்சோடனே அவனை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க என்ஐசியூக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐசியூவில் தான் இருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஐசியூவில் இருந்துட்டேன். இவங்கெல்லாம் வந்து ரூமில் இருக்காங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன், நான் ரூமுக்கு போகிறேன், எனக்கு போதும், நான் இங்கே இல்லை, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ரூமுக்கு சரி போகிறேன்னு அடம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் அங்கே ஐசியூக்கு வந்து கூட்டம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. சரி எங்களை வந்து என்னை வந்து மாற்றி ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் மாற்றி நல்லா போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனப்போ மாமா வந்து அங்கே இல்லை. நான் இப்போ கடைக்கு போயிட்டு நினைக்கிறேன், வெளியே போயிட்டேன், சாப்பிடுவாங்க போயிட்டேன். அப்புறமேட்டுக்கு அருணாப்பு தான் வந்து ரூமில் படுத்துட்டு இருந்தா. திடீர்னு என்ன இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. இல்லை, அகிலா வந்து அருணா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அக்கா வந்து சொன்னாங்க. சாரி அருணா, நான் வந்து போயிட்டு உள்ளே வந்ததான் எங்கள் அக்கா தான் உள்ளே இருந்தாங்க. வந்துட்டு ஃபோன் பண்ணி தான் சொன்னாங்க. நேரில் தான் வந்தாங்க. ஆமாம், ரூமுக்கு வந்து இவங்க வந்து வந்தாங்க. ஏதோ கடைக்கு போயிட்டு வந்தாங்க. நான் ரூமில் தான் இருந்தேன். அகிலா எங்கள் அக்கா வந்து என்ன சொன்னோன்னா, அருணா வந்து வந்துட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சவுந்தர் வந்து நம்பவே இல்லை. நல்லா வந்து எட்டி பார்த்தாங்க. என்ன அப்போ தான் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் பேபி ஐசியூ தான் இருந்துச்சு. சரி அருணாவும் அதான் ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க, ரூமுக்கு அனுப்புவோம் அப்படின்னாங்க. ஆனால் 4-5 மணி நேரம் இருக்குமா, 4 மணி நேரம் இருக்குமா, 4 மணி நேரம் இருக்கும். அருணா வந்துட்டாங்க. அதனால தான் ஆச்சரியமாக கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டாங்க. அவரை வந்துட்டு ஒரு அப்பயே நீங்கள் ஒரு எவ்வளோ இருக்கும் பெரிய வந்துட்டு 1 hour சம்திங் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போனோம் தானே மாமா, நான் போனேன். நான் உள்ளே போயிட்டு தம்பிக்கு வந்து ஃபீட் பண்ணதுக்காக 2 பேர் போய் பார்த்துட்டு ஃபீட் பண்ணுறதுக்காக தம்பி மட்டும் தான் உள்ளே போனேன். நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா அம்மா மட்டும்தான் வந்து என்ஐசிக்குள்ளே போகணும், வேறு யாரும் வந்து அலோடு இல்லைங்க. ஸோ அதனால் நான் போய் பார்த்தேன். சின்னவனும் அங்கே தான் வச்சுருந்தாங்க, பெரியவனும் அங்கே வச்சுருந்தாங்க. 2 பேரும் ஒரே பாக்ஸ்குள்ளே தான் வந்து இருந்தாங்க. நான் பெரியவனை தான் வந்து வாங்கிட்டு போய் ஃபீட் பண்ணலான்னு பார்த்தேன். சின்னவனுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, சின்னவன் வந்து மூச்சு தண்ணலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ஒரு டியூப் மாதிரி மூக்குக்கிட்ட வச்சுருந்தாங்க. அவனுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த ஆக்சிஜன் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னவனை என்கிட்ட கொடுத்து என்ஐசிலே வந்து ஃபீட் பண்ணுங்கள், மதர் ஃபீட் வந்து கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சின்னவனுக்கு நான் மதர் ஃபீட் வந்து அங்கேயே கொடுத்து கொஞ்ச நேரம் கழித்து நான் பெரியவனை தூக்கிட்டு நான் ரூமுக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து ரூமில் வந்து ஃபீட் பண்ணுவேன். ரூமுக்கு வந்துட்டு ஜாலியாக வச்சு கொஞ்சிட்டு தான் இருந்தோம். ஆமாம், அப்பயும் தம்பி பால் கொடுத்துட்டு அங்கேயே கொடுக்கணும். பெரிய தம்பி இருக்கிறனால நீங்கள் அங்கே ரூமில் போய் கொடுத்துட்டு கூட வாங்க அப்படின்னா நாங்கள் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம். ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க 1-2 பேர் வந்தவங்க எல்லாருமே பேபி பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு டாக்டர் வந்து பேபி கொண்டாந்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு தான் திரும்ப நாங்கள் கொடுத்துட்டோம். அப்போ ஒரு நைட்டு ஒரு 6 மணி 7 மணி சம்திங் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பார்த்தா பேபி வந்து பால் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னாங்க. நானும் மாமாவும் தான். அம்மா எந்திரிச்சு போயிட்டு அலாரம் வச்சுட்டோம். ஃபோனில் அலாரம் வச்சுட்டு சரி தம்பிங்களுக்காக நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அலாரம் வச்சுட்டே இருந்தோம். அலாரம் வச்சு எந்திரிச்சோம். 12 மணி 2 மணி வரையும் எந்திரிச்சோன்னு நினைக்கிறேங்க.
அந்த 2 மணிக்கு மேலே அலாரம் அடிக்கிறது பயங்கரமாக. என்னாலே எந்திரிக்கல, மாமாவாலே எந்திரிக்கல. அலாரம் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து தூங்குற டயர். எனக்கு டெலிவரி பெயின் இருந்துச்சு சொன்ன பார்த்தீங்களா, அதுலேயே ரொம்ப எனர்ஜி டவுன் ஆயிடுச்சு. என்னால் சுத்தமாக எந்திரிக்க முடியல. காலையில் 6 மணி ஆயிடுச்சு. எந்திரிச்சா 6 மணி அவ்வளோ, பசங்களும் பாலே கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப என்ஐசி போய் கேட்டேன், தம்பிங்க ஃபீட் பண்ண கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் வரவே இல்லை, தம்பிக்கு ஃபீட் பண்ணிங்களா ஏதாவது கேட்டேன். நாங்கள் வந்து ஃபார்முலா மில்க் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பெரியவனை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க வாங்கிட்டு வந்துட்டு காலையில் வாங்கிட்டு வந்துட்டு தம்பிக்கு கொஞ்ச நேரம் ஃபீட்லாம் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் அவன் கூட. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைங்க டாக்டர் வந்து கீழே இருக்காங்க, அவனுக்கு வந்து தடுப்பூசி வந்து போலியோ சொட்டு மருந்து மஞ்சக்கம்மாளுக்கு எல்லாம் நெக்ஸ்ட் நாள் டெலிவரி ஆன அடுத்த நாள் வந்து அதான் ஐசியூலேருந்து 2 பேபியுமே அண்ணாவும் அக்காவும் ஊற்றிட்டு அண்ணியும் அவரோட கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நாள் தம்பிக்கு நார்மல் ஆகிடுச்சு. 2 பேபியுமே கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ தான் போய் இவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ தான் நான் வந்து அந்த 2 பேபி ரூமில் வச்சு நான் தான் அப்போ தான் கையில் பிடிச்சி அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருக்கோம். அந்த ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருப்போம். அந்த 2 பேபியும் கையில் ஃபஸ்ட்டு பேபி கொடுத்துட்டாங்க. 2 பேபி பார்த்துட்டேன். 2 பேபி, ஒரு பேபி கையில் கொடுத்தாங்க, இன்னொரு பேபி கொடுங்கன்னு அப்புறமேட்டு கொடுத்தாங்க. 2 பேபியும் வச்சு அப்புறமேட்டு தான் பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஹாப்பி. நான் நினச்ச மாதிரியே நான் இப்படி தூக்கணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதேமாரி பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் தடுப்பூசி தம்பிங்களுக்கு போடணும் 2 பேர்த்துக்கும். நான் ஒரு நாள் விட்டு கையில் தடுப்பூசி போடணும். அப்புறம் வெயிட் செக் பண்ணணும், வாங்க கீழே அப்படின்னாங்க. அப்புறமேட்டுக்கு தான் வந்து பேபி நானும் அருணும் தூக்கிட்டு தான் போனோம். போயிட்டு ஊசிலாம் போட்டு தம்பி அப்பதான் வெயிட் போட்டாங்க. அதே வெயிட் தான் குறைஞ்சிட்டாங்க நினைக்கிறேன். ஆமா டெலிவரி டே அப்ப இருந்த வெயிட் கூட நெக்ஸ்ட் அடுத்த நாள் வந்து ஐசியூல இருந்துட்டு தம்பி நம்ம வச்சிருந்து போய் எடை போடும்போது குறைஞ்சுதான் ஏறுவாங்களா. எங்களுக்கு பயமாயிருச்சு. அதனால சொன்ன குறைஞ்சுதான் ஏறுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலா தான். தண்ணி வெயிட் இருக்கும், தண்ணி வெயிட் வந்து குறையும் போது குறைஞ்சிரும் அப்படின்னாங்க. 2 பேருமே 100 கிராம் குறைஞ்சிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு உள்ள கூட்டிட்டு போயிட்டு தம்பிகளை ஊசி போட்டுட்டாங்க. தம்பிகளை கையில ஊசி தொடையில போட்டாங்க. தடுப்பூசி கையில இங்கேயும் போட்டாங்க, தடுப்பூசி தொடையில போட்டாங்க. அப்புறமேட்டுக்கு சொட்டு மருந்து கொடுத்தாங்க. அப்புறமேட்டு வாங்கிட்டு அப்புறமேட்டுக்கு தம்பி எல்லாரும் அழுந்தானுங்க. அது ஊசி போட்டாங்க, கஷ்டமா இருந்துச்சு. சரி அப்புறம் பேபி தூக்கிட்டு மறுபடியும் மேல போயிட்டோம். திருப்பியும் போயிட்டு திரும்ப போய் 2 மணி நேரம் கொண்டு போனவனுங்களை 2 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம் இருந்துட்டு ஐசியூ இருக்கும். என்ஐசிக்கு வந்து கொண்டு போனோம். ஆனா நாங்க கொண்டு போல வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ரவுண்ட்ஸ் இருந்தாங்க, பேபி டாக்டர். அவங்க வந்து பார்த்துட்டு பேபிக்கு எந்த மஞ்சக்கம்மால அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நார்மலாக இருக்காங்க, ஃபீட் பண்ணிக்கிறாங்க, மதர் ஃபீட்னு கேட்டாங்க, பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகேம்மா நார்மலாக இருக்காங்க அப்படின்னாங்க. சரி ஓகேங்க டாக்டர் நார்மலாக இருக்காங்க, பேபி என்ஐசியில் வேண்டாம்ல நாங்களே வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகேம்மா அதனால என்ன பிரச்சனை, நீங்களே வச்சுக்கோங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை, நார்மலா இருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த டைம் 2 பசங்களும் நம்மக்கிட்டே தான் இருப்பாங்க, என்ஐசி வந்து போக மாட்டாங்க அப்படின்னு செக் பார்த்துட்டு ஒரு மதியான டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு வந்து காது, கண், மூக்கு இதெல்லாம் நல்லா இருக்குதா, கேட்குதா, காது கேட்குதா நல்லா, கண் அதை வந்து செக் பண்ணுறதுக்கு அந்த டாக்டர் வந்திருந்தாங்க. அப்போ கூட்டிகிட்டு சொன்னாங்க. அப்போ அண்ணி வந்து இல்லை நானும் அண்ணி தான் பேபி கீழே கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணோம். 2 பேபிக்குமே வந்து எல்லாமே நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது. ஒரு பேபிக்கு மட்டும் அந்த குறப்பை மாரி அந்த காதில் ஏதாவது அடைச்சிருக்கு, அதனால் ஒரு காது மட்டும் கொஞ்சம் கேட்காத மாரி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வாங்க, நெக்ஸ்ட் வீக் வருவீங்களா, அப்போ செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் திருப்பி பேபி மேலே கூட்டிகிட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லு. அதுக்கப்புறம் தம்பி நம்ம கூட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக நம்ம வச்சுட்டு விளையாண்டுட்டே தான் இருந்தோம். அடுத்த நாள் வந்து சரி 3 நாள் ஆயிடுச்சு, டிஸ்சார்ஜ்க்காக நம்ம கேட்கலாம். எனக்கும் நார்மலாக தான் இருந்துச்சு, எனக்கு எந்த இதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அதான் டாக்டர் வந்தாங்க, எனக்கு ரவுண்ட்ஸ் பார்க்க எனக்கு டாக்டர் வந்தாங்க. அந்த கால் வீங்கி இருக்குதா இல்லை அருணாவுக்கு எப்படி இருக்குது, ஏதாவது பண்ணுதா, ஒரு ஃபீவர் காய்ச்சல் எதாவது வருதா, அந்த மாதிரியே பார்க்குறதுக்கு அருணாவை ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு கேட்டோம் டிஸ்சார்ஜ் பண்ணலாமாங்கிறது. ஃபஸ்ட்டு அருணுக்கு பார்த்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேபி டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகாத நானும் கீழே போய் இதில் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் பேசிடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம் வந்து அதாவது குழந்தை டாக்டர் செக் பண்ணிட்டு போயிட்டாங்க, நீங்கள் அருணுக்கு மட்டும் பார்த்தா சொன்னீங்களா சரி அப்படின்னு கேட்டோம். அது ஒன்றும் பிரச்சனை நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாத்திரைலாம் மெடிசன்லாம் எழுதி கொடுத்தாங்க. அப்புறமேட்டுக்கு போய் பார்த்துட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு அப்புறமேட்டு டிஸ்சார்ஜுக்கு போய் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் பேசினோம். அப்புறமேட்டுக்கு போய் பேசிவிட்டு
பேமெண்ட் கட்ட சொன்னாங்க. அப்புறமேட்டில் என்ன ஏதுன்ட்டு பேமெண்ட்லாம் கொஞ்சம் லெஸ் பண்ணி சொல்லி கேட்டுட்டு பண்ணிவிட்டு கட்டியாச்சு. கட்டி முடிச்சுட்டு அப்புறமேட்டு பேபி வந்து திருப்பி எப்போ கூட்டிகிட்டு வர்றது அவங்க சொல்லியிருந்தாங்க. தம்பி இந்தமாரி பண்ணணும், எந்தமாரினா தம்பியை பால் குடித்து கொஞ்ச நேரம் தட்டி விடணும். அப்புறமேட்டுக்கு கால் பெயினாக இருக்குது, கால் வீங்கி இருக்குது, இந்தமாரி தான் எல்லாமே சிம்டம்ஸ் சொன்னாங்க எல்லாமே. அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 7 நாள் கழித்து அருணா சொன்னாங்கன்னா தம்பிங்களை கூட்டிகிட்டு சொன்னாங்க. அவங்க செக்அப் பண்ணுறதுக்கு 7 நாள் கழித்து ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொன்னாங்க. அருணா வந்து 15 நாள் கழிச்சு தையல் பிரிக்கிறதுக்கு 15 நாள் கழித்து வர சொல்லியிருந்தாங்க. 15 நாள் கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொல்லிட்டு எதனாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அப்புறமேட்டுக்கு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி ஹாஸ்பிட்டலேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அந்த வீடியோ வந்து கீழே வந்து ஆளாத்தி எடுத்தாங்க அம்மா. அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அது என்ன பார்த்துக்கணும், அப்பயே அதான் மெர்சலில் போட்டிருப்போம் பாட்டு சாங்கு. அந்த சாங் அந்த வீடியோ எடுத்து நாங்கள் அப்பயே அப்லோட் பண்ணிட்டோம் வீட்டுக்கு வந்ததை. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்காங்களா, பேபி நல்லா இருக்காங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் அந்த வீடியோ எடுத்து போட்டுட்டோம். இது வரைக்கும் பேபி நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இதோட எங்களோட டெலிவரி ஸ்டோரி பார்ட் 3 அது இல்லாமல் டெலிவரி ஸ்டோரி ஃபுல்லாக ஓவர். எங்களுக்கு டெலிவரி ஓவர் இருக்கும்போது இப்படி தான் நடந்துச்சு, இதெல்லாம் தான் ஆச்சு. ஆனால் நீங்கள் எந்த பயமும் பயந்துக்காதீங்க. கடவுள் வந்து நம்ம கூட இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பேபிஸ்லாம் வந்து நம்ம கூட வந்துடுவாங்க. நீங்கள் எதையும் திங்க் பண்ணாதீங்க, எங்கெங்கேயோ போகாதீங்க. நீங்கள் நல்லதே நினைங்க, நல்லதை மட்டுமே சாப்பிடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நல்லபடியாக எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நல்லபடியாக பிறக்கும். நிறைய பேர் பேபி இல்லை சிஸ்டர் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சிஸ்டர் நான் கண்டிப்பாக உங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்காக நீங்கள் உண்மையாலுமே எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க இந்த கோயிலுக்கு வாங்க, அங்கே வாங்க, இந்தமாரி பண்ணுங்கள், உங்களுக்கு பேபி இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு நிறையா பேர் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பேர் பேசினாங்க. அதுக்கு வந்து அதேமாரி நீங்கள் எப்படி எங்களை வந்து நீங்கள் கேர் பண்ணீங்களோ கண்டிப்பாக நாங்களும் போகிற ஒரு கோயிலுக்காக இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும், நாங்கள் 4 பேர் பார்த்து இந்தமாரி இருந்தாலும் சொல்லுவோம். நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு நேர்லேயே கூட நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க இந்தமாரி. ஏன்னா நாங்கள் போன ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக இப்படி நடந்துச்சு. ஒருவேளை நீங்கள் போய் உங்களுக்கும் அந்தமாரி நடந்தால் ஒரு நல்ல விஷயம், நல்லதாக இருக்கட்டும்னு சொல்லி நாங்களும் நிறைய பேருக்கு சொல்லிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக கோயிலுக்கு எங்கே போனாலும் எல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து யாருக்கும் இந்தமாரி இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கண்டிப்பாக வேண்டிட்டு தான் வரோம். இந்த டெலிவரி ஸ்டோரி பார்ட் 3 அண்ட் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அது மூணுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக பிடிக்கும். இதேமாரி நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வீடியோஸ் வந்து ஒன்றா நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். ஓகேவா செல்லகுட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா பாய்.